அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே. இப்போ மை எப்படி செய்கிறதுன்னு தயாரிக்கிறதுன்னு நீங்களே கூட செஞ்சுக்கலாம். இதை இதை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன முதல்ல நீங்கள் மை தயார் பண்ணுறதா இருந்தால் தர்பை எடுத்து வச்சுக்கணும். முதல்ல விநாயகர் ஆணை முகனை அனுதினமும் உன்னை தொழுவே, சித்தர்களின் சாப்பிடம் நசினசி, மூவர்களின் சாப்பிடம் நசினசி, மூலிகைகளின் சாப்பிடம் நசினசி, விநாயகா பித்திருக்களின் சாப்பிடம் நசினசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு சாம்பிராணி போவோம். நீங்கள் இதில் போடலனாலும் பரவாயில்ல, கங்காவில் போடலனாலும் பரவாயில்ல. நீங்கள் 2 தூவ தீபம் எடுத்து வச்சுட்டு தீபாத்திரம் காட்டுவீங்களா, அதில் கூட நீங்கள் காட்டிக்கலாம். நீங்கள் காட்டிக்கலாம். இது போடுற வரைக்கும் இந்த சாம்பிராணி புகை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இது நம்ம அக்கினி சட்டியில் தான், ஏதாவது ஒரு சட்டியில் மட்டும்தான், மண் சட்டியில் மட்டும்தான் அந்த குடையம் போடணும். புரியுதுங்களா? முதல்ல பச்சை கற்பூரம் உள்ளே ஏற்றணும். நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். உங்களுக்கு உங்கள் மைக்கு கரெக்டாக இருக்கும். இது ஏன்னா தர்பை அனைத்துக்குமே உபயோகப்படுறது. தர்பை எதுக்காக உபயோகப்படுறது? அனைத்துக்குமே உபயோகப்படுறது. அது எதுக்கோசரம் இது பண்ணணும்? நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். புரியுது? நல்லது மட்டுமே பயன்படுத்துறது இது. புரியுதுங்களா? இப்படி போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஜவ்வாது பேஸ்ட்டு. இது புனுகு. இது கஸ்தூரினா கஸ்தூரி மஞ்சத்தூள் கிடையாது. இது கஸ்தூரின்னு கடையில் கேட்கணும். இது மட்டுமே 1500 ரூபா. நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஒரிஜினலு. மைன்னு சில மந்திரவாதிகள், சில சாமியார்கள் அந்த கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதை கோரோஜனை வாங்கின்னு புணுகையை வாங்கின்னு இதான் புணுகுலே 2 புணுகு இருக்குது. கருப்பு புணுகு இது. புரியுதுங்களா? அது அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு மையாக கொடுத்துட்றாங்க. இது பாருங்கள், பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், மை மாதிரி இருக்காது. இது பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இது கோரோஜன் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ஒரு பாக்கெட்டே 1500 ரூபா. இது அத்தர், மல்லிகைப்பூ அத்தாரம், ஜவ்வாது அத்தாரம், அஞ்சலி, வேறு 3 அத்தர் மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு அத்தரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுக்கணும். வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை ரூமில் உட்காந்து ஒன்று ஒன்றா போட்டால் கூட பரவாயில்ல. போட்டுண்டு ஒரிஜினல் பசு நெய் போட வேண்டும். இதில் தீப்பெட்டிக்கு எப்படி 10 வச்சு போட போகிறீங்க. தீப்பெட்டியெல்லாம் 10 வச்சு போடக்கூடாது. இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி தான் உள்ளே போடணும். கூட பச்சை கற்பூரத்தையும் போடுங்க. 2 கற்பூரம் கலந்து தான் போடணும். அதே மாதிரி நெய் கலக்கணும். எது வேக இலையமோ நெய் கலக்கணும். இது சாதா நெய் தான். எரியதுக்கு சாதா நெய் ஊற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் இது பண்ணையில் ஒரிஜினல் நெய் மை அரைக்கையில் ஒரிஜினல் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த அருக்கு பார்த்தீங்களா, ஒரிஜினல் நெய். ஏன்னா மாடு இப்போ ரொம்ப இடத்துல ஒரிஜினல் நெய்க்கு வருது. அதை நீங்கள் ஒரிஜினலாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மையினால் என்னென்ன பலன்னா, இந்த மையினால் வீட்டில் இருக்கிற முகவசியத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமே வராது. ஜனவசியம் ஆகும், தனவசியம் ஆகும். புரியுதுங்களா? தனவசியம்னா வீட்டில் என்னென்றைக்கும் அன்னம் குறையாத இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் பசி இல்லாத சாப்பிடுவீங்க. உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும்.
அவங்க எப்போ வருவாங்க, அவங்க ஃபேஸ் கட்டை பார்த்தா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குது, அந்த இதுக்கு தான் இது. புரியுதுங்களா? எதுவும் உங்களுக்கு அந்த மூதவியெல்லாம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, படுத்தா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது, இப்படி இருக்குன்னா இதை மை வச்சதும் சரி, கோமாதாவோட கோமியத்தை மூஞ்சில் தெளிக்கிறதும் சரி, அவ்வளோ பிரசித்தி பெற்றது இது. இப்படித்தான் செய்யணும். ஒரு மை தயாரிக்கிறதுனா இப்படித்தான். கடையில் வாங்கி வந்து கொடுக்குறதுக்கு மை கிடையாது, இல்லை எதுவும் கோயிலில் வாங்கி வந்து, எல்லாமே மூலிகையால் செய்யப்படுறது. இங்கெல்லாம் சாதாரணமாக செய்யப்படுறதில்ல, எல்லாம் மூலிகை. அதோட இன்னொரு மூலிகை நம்ம காட்டணும். ஏன் இப்போ வேறு என்ன பண்ணுவோன்னா, சில பேருக்கு நடிகர்களுக்கு இது தேவை. ஒரு சில நடிகர்லாம் வந்து சொல்லிட்டு போய்க்கிறாங்கம்மா, ஃபோனில் சொல்லியிருக்கிறாங்க, தாயத்து போட்டு கொடுத்து அனுப்புங்கம்மா அப்படின்னு. அதனால தாயத்துக்கோசரம் எல்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி இந்த இருக்கு பார்த்தீங்களா. நான் காப்பு கட்டி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் நான் காப்பு கட்டி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனதும் இப்போ தான் போய் பறிச்சுட்டு வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்கிறதுக்கோசரம் அந்த பார்த்தீங்களா. ஆணி வேறு யாராவது பிடிங்கிட்டு வரணும். இது வந்து சென்னாயுருவி, இது வந்து கரும் அந்த கருப்பு குண்டுமணி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய வேறு. இது வெள்ளை குன்றுமணியோட வேறு. நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து அதை விதைச்சிருக்கேன், தனித்தனியாக விதைச்சி அதை பயிரிடப்பட்டு தான் நான் பிடிங்கிருக்கிறேன். விதைச்சி பயிரிடப்பட்டு தான் பிடிங்கிருக்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள். கட் பண்ணப்பேன்.